அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல. எல்லாரும் அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு தமிழ் வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இது 2வது வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்தில் உள்ள 2ஆம் தேர்வு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து படித்தது ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். படிக்காதவங்க வந்து புதுசாக படித்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பில் 2வது தேர்வு. உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழ்மொழி சிறப்புமிக்க செம்மொழி ஆகும். பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காங்க. தமிழ் தாய்க்கு பொருந்துவதாக உள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள என்ன இலக்கண நூல் பார்த்திங்கன்னா மிக பழமையான இலக்கண நூல். வலஞ்சொழி எழுத்துக்கள், இடஞ்சொழி எழுத்துக்கள்னு 2 தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். அதில் வலஞ்சொழி எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொழி எழுத்துக்கள் ட, ய, ழ. தமிழன் கிளவியும் அதனுள் இரட்டே அப்படின்னு தொல்காப்பியத்தில் 386ஆவதாக சொல்லியிருப்பாங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது வந்து எதில் வந்திருக்குன்னா வஞ்சி 165ஆவதில் தமிழ்நாடோட தமிழ்நாடை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் 23, தமிழர் அப்பர் தேவாரம். சீர்மை மொழி என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்மை மொழினா உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு 2 திணை இருக்கும். உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்து தாழ்த்திணை என அமைய வேண்டும். நம் முன்னோர்கள் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை என்று கூறியுள்ளனர். எதனால் அப்படி சொன்னாங்கன்னா, அக்ரிணைனா அல்னா திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை, அதனால் அதை அக்ரிணைன்னு சொன்னாங்க. பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பல்லாத காய் என வழங்கினர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், அதனால் பாகற்காயை வந்து இனிப்பு அல்லாத காயை தான் பாகற்காய். இதனை சீர்மை மிக்க தமிழ்மொழி என குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட நூல்கள் இலக்கண நூல்கள். 8 தொகை 10 பாட்டு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியார் வந்து அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பிய நூல்கள். பூவின் 7 நிலைகள், அதாவது ஒரு பூ மலருதுன்னா அதுக்கு 7 நிலை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா அப்படின்ற சொல்லுக்கு நிறைய விதவிதமான சொற்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இத்தனை பொருள் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை பொருட்கள் இருக்குது. தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இது 3 சேர்ந்தது தான் நம்மளோட தமிழ். அது முத்தமிழ்னு சொல்கிறோம். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவை தமிழ் கவிதையில் இத்தனை வகை இருக்குது. செய்யுள்னு சொல்லுவோம், கவிதைன்னு சொல்லலாம், புதுக்கவிதை, துளிப்பா இத்தனை வகை தமிழ் கவிதையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உரைநடை வடிவங்கள் பார்த்திங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. அதே அறிவியல் தமிழ், கணினி தமிழ் வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவர இலை பெயர்களை பற்றி பார்க்கலாம். இலையை வந்து எப்படி எந்தெந்த மரத்தோட இலையை இலைன்னு சொல்லுவோன்னா ஆல், அரசு, மா, பலா, வாழை. கீரை வந்து அகத்தி, பசலை, முருங்கை. புல், அருகு, கோரை. தாள், நெல், வரகு. தழை, மல்லி. மடல், சப்பாத்திக்கல்லி, தாழை. தோகை, கரும்பு, நாணல். ஓலை, பனை, தென்னை. கூந்தல் வந்து கமுகு. அடுத்து இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. இதெல்லாம் சமூக ஊடகங்களுக்குள்ள தமிழ் சொற்கள். செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி இவை பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. மொழியை
கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட எண்களை ப்ரெஸ் பண்ணும்போது தமிழ் எழுத்து தோன்றா மாதிரி நம்ம வடிவமைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 1க்கு க, 2க்கு உ, 3க்கு ங, 4க்கு ச, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கு, 10க்கு கா போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க. இதான் உங்களோட அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸு. இதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தாலே போதுமானது, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குவரிஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணி போடலாம். தொடர்ந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.